தமிழக அரசியலில் மாற்றம் என்பது பலருக்கு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த கனவை நனவாக்கும் முயற்சியை மிக தெளிவாகவும் துணிச்சலாகவும் மேற்கொண்டவர்தான் அண்ணாமலை. 2019ஆம் ஆண்டில் போலீஸ் அதிகாரியாக இருந்த அவரின் வாழ்க்கை அரசியலுக்கு திரும்பி வந்தபின்பு புதிய பரிமாணங்களை பெற்றது. இன்று அவர் கட்சி தலைமையிடம் மாநில தலைவர் பதவியை ஒப்படைத்திருக்கிறார் என்றாலும் அது ஒருவித உயர்நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான ஓர் அடையாளமே என கருதப்படுகிறது. வாய்ப்பு ஒரு மெருகூட்டும் கலை. அண்ணாமலையின் வளர்ச்சி ஒரு கரி பிடித்த உலோகச் சிற்பத்தை மெருகூட்டும் செயலாகவே பலரும் புரிந்துகொள்கிறார்கள். அவரிடம் இதை கொஞ்சம் மெருகேற்றி பார்க்கலாமா என்று கேட்டதற்கு அவர் 4 ஆண்டுகளில் அதை மெருகூட்டி பொலிவூட்டியே முடித்தார். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு பங்கானது 2 விழுக்காடு முதல் 4 விழுக்காடு வரை இருந்த காலத்தில் அதை 18 விழுக்காடு வரை உயர்த்தி வைத்தவர் இவர். இது சாதாரண முயற்சியால் சாத்தியமானது அல்ல. தமிழ்நாட்டின் உள்ளார்ந்த சிக்கல்களையும் மதவாத எதிர்ப்பையும் கடந்து இந்த வளர்ச்சி நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குகள் மட்டும் இல்லையெனில் சிந்தனையோடு வளர்ந்தது பாஜக. பாஜக சட்ட திட்டங்களை அடிப்படையாக கொண்ட கட்சி. இது ஒருவரின் பிரசார வியாபாரத்தில் வளர முடியாது. ஆனால் அண்ணாமலை கட்சியின் சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்லும் பாலமாக செயல்பட்டார். அவர் எந்த ஒரு கூட்டத்துக்கும் வரும்போது நான் ஹீரோ அல்ல, என் கட்சியின் கொள்கைகள் தான் ஹீரோ என சொல்லும் முறை அவரின் தாழ்மையையும் ஒழுக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவரின் பேச்சுகளும் வாக்குகளை வென்றும் சிந்தனைகளை ஊட்டும் வகையிலும் அமைந்திருந்தன. திமுக-வின் வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு சத்தமான எதிர்வினை. அண்ணாமலை எப்போதும் திமுகவின் குடும்ப அடிப்படையிலான அரசியலை வலியுறுத்தி எதிர்த்து வந்தவர். நீர் கழிப்பதற்கும் இடம் மத்திய அரங்கமே என்கிற அவர் செய்த உவமை தமிழகத்தில் உள்ள மழுங்கிய ஜனநாயக நிலையை காட்டுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கெல்லாம் அவர் எப்போதும் மக்கள் விருப்பம் தான் என் நோக்கம் என்றே பதிலளித்து வந்தார். இது அவரது நேர்மையை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்த கட்டம் தேசிய அரசியலில் அண்ணாமலை. மோடியும் கூட நிரந்தர பிரதமர் அல்ல. அதுபோல மாநில தலைவர் பதவியில் ஒருவரை நிரந்தரமாக வைத்திருப்பதும் பாஜகவின் இயல்பல்ல. ஒரு நபரின் திறமையை அதிகமாக கண்டுபிடித்தால் அவரை தேசிய அளவுக்கு உயர்த்துவதும் கட்சியின் வழக்கம்தான். இந்நிலையில் அண்ணாமலையிடம் உள்துறை, வெளியுறவுத்துறை அல்லது பாதுகாப்பு துறையில் பெரிய பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் பரவுகின்றன. இதுபோல மோடிஜி கூட கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகி RSS அல்லது ஆன் கவுன்சிலுக்கு போவதற்கு வாய்ப்பு இருப்பது போல அண்ணாமலையும் புதிய பாதையில் அழைத்துச் செல்லும் திட்டம் இருக்கலாம். அண்ணாமலை போட்டியை இழந்த நபர் அல்ல, திட்டத்தை வென்ற நாயகர். 2024 தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது. அது ஒரு தைரியமான முடிவு. அதன் விளைவாக சில இடங்களில் தோல்வி ஏற்பட்டாலும் வாக்கு பங்கு ஏறியது என்பது மிக முக்கியம். அண்ணாமலை போட்டியை இழந்தவர் என்ற மதிப்பீடு தவறானது. அவர் போட்டியில் வாக்களிக்கச் செய்தவர், பாஜக ஆட்களை ஒன்றிணைத்தவர், தமிழ்நாட்டில் தேசியவாதத்தின் ஒளி காட்டியவர். அதிமுக பாஜக மீண்டும் இணையுமா? திமுகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுவதை பாஜக புரிந்து கொண்டுள்ளது. அதனால் அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதல்வர் பதவி, துணை முதல்வர், அமைச்சரவை இடங்கள், தொகுதி பங்கீடு இவை அனைத்தும் மிக நுட்பமாகவே கையாளப்பட வேண்டும். ஒருநாள் அரசியல் என்பது மகாராஷ்டிராவைப் போலவே தமிழ்நாட்டிலும் நிகழலாம். அண்ணாமலையின் உறுதியும் தாக்கமும் தொடரும். அண்ணாமலை பதவியிலிருந்து விலகினாலும் அவர் மக்கள் தொடர்பிலும் பாஜகவின் அடிப்படை தொண்டர்களிடையே மிக பெரிய தாக்கத்தை வைத்திருப்பவர். அவர் பேச்சுகள், செயல்பாடுகள், நேர்மையான நடத்தைகள் அனைத்தும் இளைஞர்களுக்கு ஓர் ஒளிவிளக்காக இருக்கின்றன. முரசொலி தினகரன் பத்திரிகை அண்ணாமலையின் தாக்கம். தினகரனும் முரசொலி பத்திரிகையும் அண்ணாமலைவின் பேச்சுக்களால் நிலை தடுமாறியது பலமுறை. அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் அவர் மீது சொற்செய்யும் இந்த ஊடகங்கள் உண்மையில் அவரின் தாக்கத்தால் அச்சமடைந்ததின் அடையாளமே. அண்ணாமலை இல்லாத நாள்களில் கூட அவரின் பேச்சுகள் இன்னும் பலருக்கு நினைவில் உள்ளது. புதிய பாதை, புதிய எதிர்ப்பு, புதிய தேடல். அண்ணாமலை புதிய பதவிக்கு செல்லும் வாய்ப்பு மிக அதிகம். அவர் கட்சியிடம் ஒப்படைத்த மாநில தலைவர் பதவி ஒரு ஒப்பந்தமாகவே கருதப்படுகிறது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பாஜக தயார், மக்கள் தயார். அதற்கான ஒரு தூண்டிலாகவே இன்று நடைபெற்ற மாற்றத்தை பார்க்க வேண்டும். அண்ணாமலை அரசியல் பயணம் ஒரு சாதாரண அதிகாரியின் அரசியலுக்குள் வந்த பயணம் அல்ல. அது ஒரு மாற்றத்தை நோக்கிய போராட்டம். ஒரு இளைஞன் தன் நேர்மை, தைரியம், பண்பாடு மூலமாக அரசியலை எப்படி சுத்தமாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார். இனி அவர் எந்த பதவிக்கு செல்வாரோ அது மாநிலத்திற்கு ஒரு பெருமையாகவே இருக்கும். அவர் ஒரு திசையை காட்டியவர். அந்த திசை இன்று அரசியலுக்கு வெறும் சாதனையல்ல, அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது.